இந்தியாவையே உலுக்கி இருக்கிறது கரூர் பெருந்துயரம். தாவேகாவினுடைய பிரச்சார பயண கூட்டத்தில் மக்கள் நெரிசலில் சிக்கி இதுவரை 40 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். தனியார் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற பொதுமக்கள் மற்றும் தாவேகா தொண்டர்களில் மேலும் சிலர் கவலைக்கிடம் என்பதால் உயிர் பலிக எண்ணிக்கை அதிகமாக கூடும் என எதிர்பார்த்த இடம் எப்படி இருக்கிறது? அரசு மருத்துவமனைகள், தனியார் மருத்துவமனைகள் அனுமதிக்கப்பட்டிருக்க ஆட்கள்ல உறவினர்களை பார்வையாளர்கள் அலோவ் பண்றாங்களா? தற்போது அந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களை தற்சயமாக சென்றார்கள். குறிப்பாக அந்த சம்பவம் நடந்த அந்த ஈரோடு பைபாஸ் சுற்றி இருக்கக்கூடிய பல தனியார் மருத்துவமனைகள் மூலமாக உடனடியாக சேர்த்தார்கள். ஏனால் அந்த நேரத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் சேர்த்தார்கள். அதன் தொடர்ச்சியாக தற்போது அவர்களுடைய உடல்நிலையும் கவலைக்கிடமாக இருப்பதன் காரணமாக அவர்கள் தற்போது அரசு மருத்துவமனையை கொண்டு வந்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக அனைவருமே, அதாவது பல இடங்களில் கரூர் மற்றும் கிட்டத்தட்ட 5க்கும் மேற்பட்ட இடங்களில் தனியார் மருத்துவமனைகள் அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள். அவர்கள் அனைவருமே தற்போது அரசு மருத்துவரை நோக்கி அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக அவர்கள் பலர் கவலைக்கிடமாக இருப்பதாக ஒரு வேதனைக்குரிய விஷயம் வந்து கொண்டிருக்கிறது. அவர்களை உடனடியாக அரசு மருத்துவமனையில் கொண்டு வந்து சேர்த்து அவர்களை பிழைக்க வைக்க வேண்டும் என்பதுதான் அனைவருடைய நோக்கமாக இருக்கிறது. அனைவருடைய உறவினர்களும் நாம் மருத்துவமனையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். பல இடங்களில் இந்த மருத்துவமனையுடைய வளாகத்தில் பல உறவினர்கள் தங்களுடைய உறவினர்கள் இறந்தார்களா என்று கேள்வி கேட்டு கூட வந்து கொண்டிருக்கிறார்கள். அது மிகப்பெரிய மீளா துயரமாக இருக்கிறது. அவர்களுக்கு யார் இறந்தார்கள் என்று கூட தெரியவில்லை. ஆனால் தங்கள் உறவினர் இப்போது வரை வீடு சேரவில்லை. ஒருவேளை அவர்கள் இங்கே இருக்கிறார்களா, அவர்களே இறந்து விட்டார்களா என்று கூட கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அந்த வரையோடு தற்போது மருத்துவமனை முழுக்க பல இடங்களில், அதாவது அனுமதிக்கப்பட்ட தனியார் மருத்துவமனை அனுமதிக்கப்பட்ட அவர்களும் தற்போது அரசு மருத்துவமனை நோக்கி அவர்களை அழைத்துக் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, பலருக்கு இந்த இன்ஃபர்மேஷனோட லாஜிக் எனக்கு புரியல. நம்ம அரசு மருத்துவமனையை அணுக முடியலங்கிற டிஸ்டன்ஸ் காரணமா தனியார் மருத்துவமனையில நம்ம அனுமதிச்சிருந்தோம். இப்போ தனியார் மருத்துவமனையிலிருந்து திரும்ப கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றதோட பர்பஸ் என்ன கார்த்திக்? இல்ல, அடிப்படையில் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் முதலுதவி தேவைப்பட்டது. அவர்களுக்கு ஆக்சிஜன் கொடுத்துட்ட முதலுதவி தேவைப்பட்டது, மூச்சு திணறல் இருந்துச்சு. அதன் காரணமாக அங்கங்க இருக்கக்கூடிய மருத்துவமனைகள்ல சேர்த்தாங்க. அதுக்கு அப்புறமாக அவர்கள் வந்து நேரடியாக அரசு மருத்துவமனை கொண்டு வரப்படுறாங்க. அது மட்டும் இல்ல, அவங்களோட உறவினர்களே வந்து அரசு மருத்துவமனை நோக்கி அழைச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. 2 விஷயம். ஒண்ணு, ரொம்ப சீரியஸான கண்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டு அரசு மருத்துவமனை நோக்கி கொண்டு வருதும். இன்னொன்னு வந்து அவங்க ஓரளவு ரெக்கவர் ஆயிட்டாங்க, இன்னைக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கொண்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு மனநிலை. ஏன்னா தற்சமயத்துக்கு அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் கிடைக்கிறாங்க வச்சு அங்க நியர்பைல இருக்க ஹாஸ்பிட்டல் கொண்டு போனாங்க. அவங்க ஓரளவு பரவாயில்ல, அதனால கொண்டு போனாங்க. ஆனா தற்சமயத்துக்கு நான் பார்த்தேன்னா அந்த இடத்துல வந்து கிளியர் ஆயிடுச்சு. அங்க சம்பவம் அந்த இடத்துல இப்ப யாருமே இல்லை, காவல்துறை மட்டும்தான். பல இடங்கள்ல தடுப்புகள் அமைச்சிருக்காங்க. அதாவது இது குறித்து விசாரணை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக முழுமையா காவல்துறையுடைய கட்டுப்பாட்டுல அந்த இடம், அந்த பிரச்சாரம் பண்ண இடம் கொண்டு வரப்பட்டிருக்குது. எந்த இடத்துல வந்து மக்கள் இறந்து போனாங்க உள்ளிட்ட பல்வேறு விசாரணையை தொடர்வாசி அங்க வந்து எந்த ஒரு பொதுமக்களுமே இல்லை. யாரும் பாதிக்கப்பட்ட மக்கள் முழுமையை கொண்டு வந்துட்டாங்க. ஆனாலும் அந்த பக்கத்துல ஏதாவது சம்பவம் இந்த பக்கத்துல நிறைய தனியார் மருத்துவமனைகள் இருந்துச்சு. அந்த நேரத்துல திடீர்னு அவங்களை கொண்டுட்டு போனாங்க. அவங்கள ரெக்கவர் ஆனவங்களை தற்போது அரசு மருத்துவமனை கொண்டு வராங்க. அதுல அங்க இருக்கக்கூடிய சீரியஸா இருக்கவங்களையும் இங்க கொண்டு வராங்க. அங்க இருக்கக்கூடிய சிறிய மருத்துவமனைகள் தான், பெரிய மருத்துவமனைகள்லாம் இல்ல. அதனால அங்க அரசு மருத்துவமனை கொண்டு வராங்க. இல்ல, இப்போ காவல்துறை நீங்க சொல்ற மாதிரி அந்த பிரச்சாரம் நடந்த இடத்தை மொத்தமா சீல் பண்ணிருக்காங்க இல்லையா, அடுத்தடுத்த கட்ட சட்ட நடவடிக்கைகளுக்காக? ஆமா, முழுமையாக கட்டுப்பாட்டில் வச்சிருக்காங்க காவல்துறை. அந்த இடத்த வந்து முழுமையாக சீல் செய்து யாரும் உள்ளே விட முடியாத அளவிற்கு, அதாவது குறிப்பா அந்த விஜய் பேசின அந்த பாயிண்ட்டுக்கு வலது பக்கம் இருக்கக்கூடிய அவங்க கன்சர்ன் ரூம் போட்டிருந்தாங்க, விஜயோட ஆபீஸ். அந்த கன்சர்ன் ரூமை சுத்தியே தான் அந்த சம்பவம் நடந்தது. அதாவது இங்க இருக்கக்கூடிய பெரும்பான்மையானவர் நெருக்கத்தில் இருந்ததுக்கு முக்கியமான காரணம் அந்த கன்சர்ன் ரூம்ல தான் அதிகமா, அது கன்சர்ன் ரூம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த இடத்துலதான் வந்து இறந்து போனாங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்த முழுமையா காவல்துறை வந்து கட்டுப்பாட்டுல முழுமையா சீல் வச்சுட்டாங்க. யாரையும் உள்ளே அனுமதிக்கப்படவில்லை. அதே போல அங்க வைத்திருக்கக்கூடிய பொருட்களையும், அதாவது வெளியாட்கள் பொருட்கள் வச்சிருப்பாங்க இல்லையா, அவங்களையும் வந்து இப்ப எடுக்கவில்லை. ஏன்னா இது எல்லாமே விசாரணைக்கு உட்பட்டது அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் அங்க மெடிக்கல் ஷாப் உள்ளிட்ட கடைகள் வரிசையா இருக்கு. அந்த கன்சோல் ரூம் போட்டு பக்கத்துல பாத்தீங்கன்னா மெடிக்கல் ஷாப், செல் மொபைல் சர்வீஸ், அது மாதிரி நிறைய வரிசையா கடைகள் இருக்கு. அந்த கடைகளை சுற்றி அங்க இருக்க அந்த வளாகத்தின் வெளியில தான்
மரணங்கள் அதிகமா நடந்திருக்குங்கிறத அதை வந்து காவல்துறை முழுமையாக தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சிருக்காங்க. தற்போதைய விசாரணை துவங்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்மள்ட்டே வந்து அந்த காவல்துறையின வந்து இல்ல கார்த்திக், நீங்க சொன்ன அந்த வலதுபுறம் இருந்த ஜோன் என்னது? கட்சி சார்பா என்ன பண்ணிருந்தாங்க? கன்சோல் ரூம். அதாவது விஜயோட அந்த ஒவ்வொரு பாயிண்ட்லயும் விஜய் பேசக்கூடிய ஒரு பாயிண்ட்டுக்கு ஏத்தாப்புல கன்சோல் ரூமுக்கும், அந்த கன்சோல் ரூமுக்கு ஏத்தாப்புல தான் வந்து விஜய் பேசக்கூடிய அந்த வாகனமே நிக்கல. நீங்க சொல்ற கன்சோல் ரூம்ங்கிறது நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன். கன்சோல் ரூம்ங்கிறது விஜய் பிரச்சார வாகனம் எங்க நிற்கிறதோ அதற்கான ஏற்பாடுகளை செய்யறதுக்கான இடமா? ஆமா, அவங்க அதாவது ஒரு மல்டி செட்டப் போட்டுப்பாங்க சார். அவங்க மல்டி செட்டப் போட்டுப்பாங்க. அந்த மல்டி செட்டப்போட ஓவரால் பாயிண்ட் அந்த கன்சோல் ரூம்ல தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம நெட் இருக்கு இல்லையா? இல்ல நீங்க சொல்றது இந்த அப்படி பார்த்தா கன்சோல் ரூம்ங்கிறது கிட்டத்தட்ட தாவேகாவினுடைய கரூர் மாவட்ட நிர்வாகிகளால தான் நிர்வகிக்கப்பட்டிருக்கும். அவங்க தான் அனுமதிச்சிருப்பாங்க இல்லையா? ஆமா, அங்க ஒரு வீட்டுக்கு மேலதான் வாடகை எடுத்து பண்றாங்க. இதே பாத்தீங்கன்னா திருவாரூர்ல ஒரு கவர்மெண்ட் பில்டிங் மேலே வச்சு பண்ணிருந்தாங்க, ஒரு பஸ் ஸ்டாப்புக்கு மேல வச்சு பண்ணிருந்தாங்க. ஆனா இங்க ஒரு வீடு, அதாவது விஜய் பேசக்கூடிய ஒரு இடத்துக்கு மாடியில் இருக்கக்கூடிய ஒரு வீட மேல வந்து செட்டு போட்டு அதை வாடகைக்கு எடுத்து தான் அந்த கன்சோல் ரூம் அவங்க ரெடி பண்ணியிருந்தாங்க. அந்த கன்சோல் ரூம் பக்கத்துல தான் வந்து விஜய் நிப்பாருன்னு சொல்லிட்டு அங்கதான் நிப்பாரு. எப்போதுமே கன்சோல் ரூம் ஏத்தாப்புல தான் நிப்பாரு. எல்லா பாயிண்ட்லயும் பாத்தீங்கன்னா ஒரு கன்சோல் ரூமுக்கு ஏத்தாப்புல தான் விஜய் நிப்பாரு. அங்கதான் வச்சு அவரை பேச வைப்பாங்க. ஏன்னா அங்கதான் அந்த ஸ்பீக்கர் ஃபெசிலிட்டி, அவரோட மைக்கு வந்து ஒர்க் ஆகுறது, அது மட்டும் இல்லாம மக்கள் அதிகமாக கிட்டத்தட்ட என்னன்னா நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன், விஜயனுடைய வாகனம் நிற்கிற இடத்திலிருந்து அந்த வாகனத்தினுடைய பேச்சை ஒளிபரப்பு செய்கிற என்டையர் டெக்னிக்கல் எக்யூப்மெண்ட் செட்டப் எங்க இருக்கோ அங்கிருந்து பார்க்கிற போது விஜய தெளிவா பார்க்க முடியும்னு அந்த குறிப்பிட்ட இடத்தை தாவேகா தொண்டர்கள் சூழ்ந்திருக்கார்கள். அப்படிதானே? அப்படிதான், அதேதான். இது இந்த இடத்துல இல்ல இது இதற்கு முந்தைய நிகழ்வுகள்ல இது மாதிரியான சம்பவம் நடைபெறுகிற போது ஒரு தனியார் வீட்டை நம்ம வாடகைக்கு எடுத்திருக்கோம். அதனுடைய மொட்டை மாடியில வந்து தாவேகாவோட டெக்னிக்கல் கன்சோல் ரூம் கிட்டத்தட்ட நம்ம சேனலோட பிசிஆர் செட்டப் தான் இல்லையா அது? ஆமா ஆமா ஆமா. அப்ப அப்படின்னா அந்த மாதிரி செட்டப்புக்கு தாவேகாவோட கரூர் மாவட்ட நிர்வாகிகள் யாரும் போதிய பாதுகாப்பு கூட கொடுக்கலையா? மாணவர்கள் அந்த தொண்டர்கள் வந்து அந்த பில்டிங் மேல ஏற காட்சிகளையே பார்த்தோமே நம்ம. ஆமா நெல்சன், அப்படி சொல்லக்கூடாது. இருந்தாலும் நான் சொல்றேன், செய்தியில வந்து ரொம்ப அகராஜத்தனமா தான் அவங்க பண்றாங்க. அதாவது அந்த வர்ற தொண்டர்கள் வந்து தவறு இல்லைன்னு நினைக்கிறேன் இந்த வார்த்தை. யாருக்கும் கட்டுப்படாத ஒரு கூட்டம் ஒரு நடிகனுக்கு பின்னால் இருக்கிறது போலதான் அந்த ஒரு சொல் இருந்துச்சு. அதாவது இவங்க வந்து ஒரு அசம்பிள் கூட்டம் கிடையாது. ஒரு பார்ட்டி கட்சி அப்படின்னா ஒரு கூட்டம் கூடுவாங்க, இந்த இடத்துல நிக்கணும், இங்க வரவேற்பு இருக்கு, இங்க வந்து தலைவர் வருவாரு, இங்க வரவேற்பு கொடுக்கலாம், இங்க வந்து பேசுவாரு அப்படின்னு ஒரு ஒரு அசம்பிள் இருக்கும். ஆனா இது எப்படின்னா யாரு வேணாலும் எங்க வேணாலும் வரலாம், எங்கேருந்து கூட்டம் வரும்னு தெரியாது, யாரு வராங்கன்னு தெரியாது, எத்தனை பேர் வராங்கன்னு தெரியாது. இப்படி ஒரு அதாவது ஒரு நான் அசம்பிள் கிரௌடா தான் இருக்குது, ஒரு திட்டமிடாத ஒரு கூட்டம். இந்த கூட்டத்தால வந்து நீங்க யாரையுமே கட்டுப்படுத்த முடியாது. காவல்துறையினர் 10,000 பேர் போட்டிருந்தாலும் அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாது, என்னால தெளிவா சொல்ல முடியும். ஏன்னா இவர்கள் வந்து அதாவது ஒரு இவ்வளவு இன்சிடென்ட் சொல்றேனே, இவ்வளவு பெரிய சம்பவம் நடக்குது, இவ்வளவு பேர் இறந்து போறாங்க, இவன் ஹாஸ்பிட்டல் எல்லாத்தையும் கூட்டிட்டு போறாங்க, பயந்து ஓடி எல்லாம் கண்ணீரும் கம்பளையுமா, குழந்தைய காணோம், எங்க அப்பா காணோம், அம்மா காணோம்னு ஊரே வந்து அழுது தேம்பிக்கிட்டு இருக்குது. அங்க இடத்துல வந்து கூட செல்ஃபி எடுக்கக்கூடிய ஒரு மனநோயாளிகள் கூடாரமா தான் நம்ம பார்த்தோம்.